ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறங்கிறத ஓவர் வியூவாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபில் பண்ணணும். ஓகேங்களா, இது வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட் எழுதிக்கோங்க, இன்னொரு டேட் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பிரான்ச் நேம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, பிரான்ச் கோடு வேணால் அவங்களே எழுதிடுவாங்க. இந்த அப்ளிகேஷன் எதுக்காக நம்ம வாங்கியிருக்கோம், நியூவாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கோம். ஓகேங்களா, அதுக்காக நியூங்கிறத டிக் பண்ணிடுங்க. வேறு எதுவுமே நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா, உங்களோட நேம் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜெண்டர் மேல் ஃபீமேலுங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேரிட்டல் ஸ்டேட்டஸ் அதில் மேரிடா அன்மேரிடா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாதர் நேம் எழுதணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு மதர் நேம். நெக்ஸ்ட்டு ஸ்பௌஸ்னால் நீங்கள் மேலாக இருந்தீங்கன்னா உங்களோட ஒய்ஃப் நேம், நீங்கள் ஃபீமேலாக இருந்தீங்கன்னா உங்களோட ஹஸ்பண்ட் நேம் நீங்கள் எழுதணும். ஓகேங்களா, அடுத்தது நம்பர் ஆஃப் டிபெண்டன்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதாவது நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு கீழே எத்தனை பேர் டிபெண்ட்டாக, உங்கள் சேலரியில் எத்தனை பேர் டிபெண்ட்டாக இருக்காங்க. அதாவது ஒய்ஃப், 2 சில்ட்ரன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களோட டிபெண்டாக எத்தனை பேருங்கிறத நம்ம எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இல்லிட்ரேட் அப்படின்னா இந்த ஃபார்மை நீங்கள் எழுதுனீங்களா, உங்களுக்கு எழுத படிக்க தெரியுமா அப்படிங்கிறத நீங்கள் இதில் கேட்டிருப்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு தெரியல, இதில் வேறு யாராவது எழுதுனாங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதில் எஸ்ன்னு கொடுத்து பேக் சைட் வந்து தம் ஃபிங்கர் வைக்கணும். ஓகேங்களா, இங்கே அதில் நானே தான் எழுதுனேன், எனக்கு எழுத படிக்க தெரியும் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து நேம் ஆஃப் த கார்டியன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க மைனராக இருந்தீங்கன்னா கம்பல்சரி வந்துட்டு கார்டியன் தேவைன்னு சொல்லுவாங்க. கார்டியனோட நேம் எழுதிக்கோங்க. அவங்க உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்போ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து நேஷ்னாலிட்டி என்னென்னு டிக் பண்ணிக்கோங்க. ஆக்குபேஷன் டைப், சர்வீஸில் இருக்கீங்களா, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த மாதிரி ஜாபில் இருக்கீங்களா, இல்லை ஓன் பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறீங்களா, இல்லை அதில் விட்டு வேறு ஏதாச்சும் மெடிக்கல் ப்ரொஃபஷ்னலாக இருக்கீங்களா, இல்லை வந்துட்டு அதர் ப்ரொஃபஷ்னல் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து டிக் பண்ணிக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆனுவல் இன்கம் உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரிலீஜன் டிக் பண்ணிக்கோங்க. கேட்டகிரி, ஓகே, ஜென்ரல், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அந்த மாதிரி இருக்க பீப்புள்ஸ் வந்து கரெக்டான பாக்ஸ் பார்த்து டிக் பண்ணிக்கோங்க. பர்சன் வித் டிசபிலிட்டி அப்படின்னா யாராச்சும் ஹேண்டிகேப்டாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி தான் இது மென்ஷன் கேட்டிருக்காங்க. எஸ்ஸாக இருந்தீங்களா அதோட என்ன இதில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும். நோங்கிற அதன் டிசபிலிட்டி அந்த மாதிரி இது இல்லை அப்படின்னா நீங்கள் நோங்கிறத டிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் டிக் பண்ணணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இல்லை நான் படிக்கல, வேறு எதாவது பிஸ்னஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுறேன் அப்படின்னா உங்களோட ஆர்கனைசேஷன் நேம் அண்ட் வந்துட்டு அதில் நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கிறீங்க, அதில் என்ன மாதிரியான பிஸ்னஸ், நேச்சுரல் பிஸ்னஸ் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓகேயா, இது வந்துட்டு பொலிட்டிக்கல் எக்ஸ்போஸ்டு பர்சன் அது நம்மளுக்கு வேண்டாம். ஆனால் நன் அப்படிங்கிறத நீங்கள் டிக் பண்ணிவிடுங்க யாராக இருந்தாலும். இன்கேஸ் வந்து கட்சியில் இருக்கிறவங்க அந்த மாதிரி பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட மாதிரி இருந்தால் அவங்க வந்து இதில் எழுதிக்குவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து கம்பல்சரி வந்து பேன் நம்பர் எழுதணும். ஓகேங்களா, பேன் நம்பர் கரெக்டான டீட்டெயில்ஸ் பார்த்து எழுதிடுங்க. ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு செஷன் நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸோட ஃபஸ்ட்டு செக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம கான்டாக்ட் டீட்டெயில்ஸ். ஓகேங்க, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எழுதணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் நம்பர் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது நம்ம இமெயில் ஐடி @gmail.com கம்பல்சரி எழுதணும். ஓகேங்களா, தேர்ட் ஒன் இன்கேஸ் உங்களுக்கு ஆஃபீஸில் அனதர் ஃபோன் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கீழே வந்துட்டு அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் என்னென்னா நீங்கள் என்னென்ன ப்ரூஃப் நீங்கள் இங்கே கொடுக்குறீங்க பேங்க்குக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டீட்டெயில்ஸ். மோஸ்ட்லி வந்து பேன் கார்டும் ஆதார் கார்டு தான் கேட்பாங்க. ஆதார் கார்டு நம்பர் எழுதிடுங்க. என்ன ஆதார் கார்டுனா அதை டிக் பண்ணிக்கோங்க. அதை டிக் பண்ணிக்கோங்க. அது ஆதார் கார்டு நம்பருங்கிறத மென்ஷன் பண்ணிவிடுங்க. இன்கேஸ் ஆதார் கார்டு இல்லாமல் நீங்கள் வேறு இப்போ வந்துட்டு பாஸ்போர்ட் கொடுக்குறீங்க, இல்லை டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்குறீங்க, இல்லை வாட்டர் ஐடி அந்த மாதிரி கொடுக்குறீங்கன்னா அதில் சில டைம் வந்து இஷ்யூட் பை டேட் இருக்கும், அப்புறம் இஷ்யூ டேட், எக்ஸ்பிரி டேட் எல்லாமே இருக்கும். அதுங்கிறது நீங்கள் ஃபுல்லாக ஃபார்ம் ஃபில் பண்ணணும். ஓகேங்களா, இன்கேஸ் ஆதார் கார்டு கொடுக்கலைன்னா மட்டும் இதில் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஆதார் கார்டு கொடுத்துட்டிங்கன்னா வெறும் ஆதார் கார்டு நம்பர் மட்டும் எழுதிட்டிங்கன்னா போதும்.
இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் பேஜுங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா, இதில் வந்துட்டு 4 அட்ரஸ் டீட்டெயில், 5மே அட்ரஸ் டீட்டெயில் இருக்கும். இதுக்கு ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா, இது வந்து கரண்ட் அட்ரஸ், நம்ம இப்போ என்ன அட்ரஸில் இருக்கோமோ அதோட டீட்டெயில்ஸ் எழுதணும். இது வந்துட்டு நம்ம ரெண்டில் இருந்தால் அந்த அட்ரஸ், ஓன் வீடு தான் அப்படின்னா ரெண்டுலேயுமே ஒரே அட்ரஸ் தான் இருக்கும். இன்கேஸ் ரெண்ட்டாக இருந்தால் இதில் ஒரு அட்ரஸ் வரும், பர்மனெண்ட் வீடு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதோட டீட்டெயில் நீங்கள் கீழே எழுதணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்துட்டு அட்ரஸ் டைப் என்னென்னு எழுதிக்கோங்க, ரெசிடென்ட்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அட்ரஸ் அட்ரஸ் எல்லாமே எழுதிக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு சிட்டி அண்ட் வில்லேஜ், என்ன சிட்டி அண்ட் வில்லேஜ் அப்படிங்கிறத நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்கு அதேமாதிரி என்னன்ட்டு சேலம் டிஸ்ட்ரிக்கா இல்லை ஈரோடு டிஸ்ட்ரிக்கா திருச்சியா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் பார்த்து மென்ஷன் பண்ணிங்க. ஸ்டேட் தமிழ்நாடு, பின் நம்பர், நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரி நேம் இந்தியா அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, சேம் அட்ரஸாக இருந்துச்சுன்னா எல்லாமே ஓன் அட்ரஸ் தான், எல்லாமே ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா இது மேலே என்ன எழுதிருக்கீங்களோ அதே தான் கீழேயும் வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்த 6th பார்ட் பார்த்திங்கன்னா ஓவிடி அப்படின்னு சொல்லுவாங்க, அஃபிஷியல் வேலிட் டாக்குமெண்ட். ஓகேங்களா, ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸும் இந்த அட்ரஸும் சேமாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஒன்ஸ் வெரிஃபை பண்ணுவாங்க. அதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா யூட்டிலிட்டி பில் அப்படிங்கிறது நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா அதில் என்ன வரும்னா, ஃபஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டி பில், வாட்டர் பில், இன்கம் டேக்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒன்று பே பண்ணுறீங்களா அதுக்கான ப்ரூஃப் இதில் இருக்கும். ஓகேங்களா, அந்த பில்லில் இருக்கிற டாக்குமெண்ட் நம்பர் அண்டு டேட்டுங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 7th ஒன் பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன். இது எல்லாமே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சது பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இங்கே இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோவும் அண்டு சிக்னேச்சர் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிடுங்க. வந்து பிளேஸ் அண்ட் டேட் வந்து நீங்கள் மறக்காமல் எழுதிடணும். ஓகேங்களா, கீழே இருக்கிறது எல்லாமே வந்து ஆஃபீஸ் யூஸ் தான், இதில் நீங்கள் எதுவுமே நீங்கள் எழுதக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம ஃபில் பண்ணிட்டோம் இல்லையா, இது வந்து செகண்ட் பார்ட். இது எதுக்காகனா ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணும்போது ஏடிஎம் கார்டு வேணும்னா இந்த ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இதில் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இங்கே டேட் மென்ஷன் பண்ணிவிடுங்க. இது எல்லாமே ஆஃபீஸ் யூஸ் ஒன்லி தான், இதில் நீங்கள் எதுவுமே எழுத வேண்டாம். பாருங்கள், இதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ஒன்லி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட் ஒன் நம்பர் என்னென்னா அக்கௌண்ட் டைப், உங்களோட அக்கௌண்ட் வந்து எந்த மாதிரியான டைப் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டா இல்லை வந்துட்டு கரண்ட் அக்கௌண்ட்டா அப்படிங்கிற ஃபிக்ஸ்டு டெபாசிட்கான அக்கௌண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. நீங்கள் சேவிங் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மோட் ஆஃப் ஆப்ரேஷன் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் இது பண்ணுறீங்களா இல்லை வந்துட்டு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டா அப்படிங்கிறத டீட்டெயிலாக கேட்பாங்க. செல்ஃப் அப்படிங்கிறத நீங்கள் டிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் வந்துட்டு என்னென்னா சர்வீஸ் ரெக்வயர்டு. ஓகேங்களா, ஏடிஎம் கார்டில் உங்களுக்கு என்ன நேம் வந்துட்டு அதில் மென்ஷன் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட் அப்ளிகேண்ட் போட்டு ஃபஸ்ட்டு எஸ்ஸு சொல்லி கொடுத்து நெக்ஸ்ட் அதில் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதுதான் அங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ எல்லாமே கேப்ஸ் லெட்டரில் கரெக்டாக பார்த்து கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து கார்டோட டைப் என்னென்னா ரூபே இருக்குது, வீசா இருக்குது, மாஸ்டர் இருக்குது. இந்த 3 டைப் ஆஃப் கார்ட்ஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு என்ன கார்டு வேணுமோ அதுங்கிறத நீங்கள் மோஸ்ட்லி வந்து வீசா கார்டு அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் நீங்கள் போனாலுமே வீசா கார்டு வந்து அங்கே யூஸ் ஆகும். அதுக்காக தான் வீசா கார்டு மென்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செக் புக். உங்களுக்கு செக் புக் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. எனக்கு வேண்டாங்கிறதுனால நான் நோ கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்டர்நெட் பேங்கிங் ரெக்குவயர்மெண்ட்டு. இன்டர்நெட் பேங்கிங் வேணுமானா அதுக்கு எஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு எஸ்எம்எஸ் அலர்ட்ஸ் ஆன் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இன்கேஸ் வந்துட்டு ஏதாச்சும் உங்களுக்கு பேங்க்கில் இருந்து அமௌண்ட் எடுக்கிறாங்க, நீங்கள் அமௌண்ட்டு ஏடிஎம்மில் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ண மொபைலுக்கு எஸ்எம்எஸ் வரும். அதுக்கான இதுதான் நீங்கள் எஸ் கொடுத்துருங்க. ஃபோன் பேங்கிங் சர்வீஸ் வேணும்னா எஸ் கொடுங்க. மொபைல் பேங்கிங் அதுக்கு வந்துட்டு எஸ் ஆர்னோ அப்படிங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாஸ்புக் வேணுங்கிறது எஸ் கொடுத்துருங்க. 8th ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ எடுத்திருக்கீங்க, எவ்வளோ கேஷ் டெபாசிட் ஆகிருக்கு, வித்ட்ரால் ஆகிருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்ஸும் உங்களுக்கு பேப்பர் காப்பியே வேணும்னா நீங்கள் இதை ரெக்வயர்ட் அப்படி சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா அது அந்த மாதிரிலாம் வேண்டாம் அப்படின்னா நாட் ரெக்வயர்ட் மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் நாமினேஷன் எதுக்குன்னா நம்மளுக்கு அப்புறம் இந்த அக்கௌண்ட்டை யார் ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்கறது தான் நாமினேஷன். ஓகேங்களா, இதில் உங்கள் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் அவங்களோட நேம்ஸை நீங்கள் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு அவங்களோட நேம் எழுதிக்கோங்க. கீழே மொபைல் நம்பர், அவங்களோட மொபைல் நம்பர் எழுதிக்கோங்க.
தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ரிலேஷன்ஷிப், அவங்களுக்கு எவ்வளோ ஏஜ் ஆகுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்கேஸ் மைனராக இருந்தாங்கன்னா அவங்களோட ஏஜ் அண்ட் இயர் எவ்வளோ அப்படிங்கிறது எழுதணும். ஓகேங்களா? கீழே பார்த்தீங்கன்னா தம் ஃபிங்கர் ஃபிட்னஸ் கொடுத்துருக்காங்களா, அது எதுக்காகனா இல்லிட்ரேட் நம்ம கொடுத்துருப்போம் இல்லையா, இன்கேஸ் உங்களுக்கு எழுத படிக்க தெரில அதனால வேறவங்க எழுதி கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து விட்னஸ் அப்படிங்கிற இதில் வருவாங்க. ஓகேங்களா? அவங்களோட நேம் அண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், இல்லை அவங்களோட தம் ஃபிங்கர் வைக்கணும். இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டுக்கு நாமினேஷன் யாரும் வேண்டாம் அப்படின்னா அந்த பாக்ஸில் இருக்க குட்டி பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து டிக் போட்டுருங்க. ஓகேங்களா? 8th ஒன் பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன். அதில் வந்துட்டு நம்மளோட பிளேஸ் அண்ட் டேட்டோட மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் அந்த பாக்ஸில் வந்து நம்மளோட சிக்னேச்சர் ஃபில் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அவ்வளோதான், இந்த ஃபார்ம் எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா ஃபார் ஆஃபீஸ் யூஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் எதுவுமே எழுத வேண்டாம், அது எல்லாமே ஆஃபீஸில் இருக்கவங்க எழுதிப்பாங்க. ஓகேங்களா? ஃபைனலாக எல்லாமே வந்து நம்ம கவர் பண்ணியாச்சு. ஓவர் வியூவாக நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக ஸ்டார்டிங்லேருந்து எழுதணும் அப்படின்னா நான் இந்த வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அண்ட் கமெண்ட்லேயும் நான் பின் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் போய் பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.